வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியாத்தம் அருகே குரங்கை சிறுத்தை வேட்டையாடியதால் பொதுமக்கள் அச்சம். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை. வந்தவாசி அருகே பஞ்சமி நிலத்தில் பயிரிடப்பட்ட உளுந்து செடிகள் அழிப்பு. ட்ரோன் மூலம் செடிகளை அழித்து ஆக்கிரமிப்பாளர்கள் அட்டூழியம். நீலகிரியில் சாலை, குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் தவிப்பு. பல ஆண்டுகளாக வேதனையை பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என புகார். சென்னை அருகே பேராசிரியர் உயிரிழந்த விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். நுழைவாயில் பூட்டப்பட்டதால் சுவர் ஏறி குதித்து வெளியேறிய பிற துறை மாணவர்கள். திருத்தணியில் நடைபெற்ற முகாமில் மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிப்பு. கண் துடைப்பிற்காக முகாம் நடத்தப்பட்டதாக வேதனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி வரும் சிறுத்தையை பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், பேரணாம்பட்டு, கேவிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சமீப காலமாக சிறுத்தை நடமாட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை சிறுத்தை அவ்வப்போது வேட்டையாடி வருகிறது. இந்நிலையில் குடியாத்தம் அருகே சாமியார் மலையில் இருந்த குரங்கை சிறுத்தை வேட்டையாடியது. சிறுத்தையை பார்த்த அப்பகுதி பெண்கள் பீதியில் உறைந்து போய் கூச்சலிட்டனர். இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்குமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் செடிக்கு தண்ணி விட்டுனு குரங்கெல்லாம் ஒடியாந்துச்சு. என்னடா குரங்கு ஒடியாது நெட்டி பார்த்தா குரங்கு பிடிக்கிறதுக்கு சிறுத்தை வருது. நாங்கள் பயந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே நிறைய பசங்க இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் வந்து பாதிக்கிறாங்க. போகிறதுக்கு வரத்துக்கு எங்களுக்கு இருக்குது 25 வீட்டுக்கு 200 வீடு இருக்குது. 200 வீடு போயிருக்கிறோம். எல்லாம் பசங்க வச்சுன்னுக்கிறாங்க, ஆடு மாடு வச்சுன்னுக்கிறாங்க. எல்லாரும் வந்து இங்கே ஒரே அமக்கலமாக இருக்குது, பயமாகுது எங்களுக்கு. நைட்டில் வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்க வளர்த்துறாங்க. அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாவே ஜனங்க நிறைய வருவாங்க. பசங்க இந்த பக்கம் தான் வரணும். மொத்த வெளியும் பசங்க பயந்துன்னு எங்கே போகுதுங்களே தெரியல, பயந்துனுக்குதுங்க. வந்தவாசி அருகே ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த விவசாயி பயிரிட்ட உளுந்து செடிகளை மாற்று சமூகத்தினர் களைக்கொல்லி மருந்து அடித்து அழித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அருங்குணம் ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை மாற்று சமூகத்தினர் ஆக்கிரமித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிபிஎம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பஞ்சமி நிலத்தை மீட்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதன் எதிரொலியாக அருங்குணம் கிராமத்தில் 7 ஏக்கர் பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டது. இந்த இடத்தில் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் உளுந்து சாகுபடி செய்தார். இதனைத் தொடர்ந்து பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து வந்த மாற்று சமூகத்தினர் சுகுமாரை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சுகுமாரை அச்சுறுத்தி வந்த அவர்கள் ட்ரோன் மூலம் களைக்கொல்லி மருந்தை தெளித்து பஞ்சமி நிலத்தில் இருந்த உளுந்து பயிர்களை அழித்தனர். நான் என்ன கேக்குறேன், அந்த அம்மா பட்டா எடுத்துனா சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், புரியுதுங்களா? இப்ப அந்த அம்மா யாரு காட்டுறாங்க? என் ஹஸ்பண்ட் பேருக்கு சொல்லிடுறாங்கல்ல, அதை நீங்க சொல்லக்கூடாது சார். கவர்மெண்ட் சொல்லணும். கவர்மெண்ட் சொல்லட்டும். ஆமா, நீட்டா கவர்மெண்ட் தான் சொல்லணும். நீ கவர்மெண்ட் நீங்க சொல்லக்கூடாது. அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து பயிர்கள் அழிக்கப்பட்டதால் சுகுமாருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்டு இதுபோன்ற சதியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மற்றும் தமிழக அரசுக்கு சுகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மதியம் 11 மணிக்கு பாத்தீங்கன்னா
ஒரு 15 நபர்கள் ட்ரோன் மூலம் வந்து களைக்கொல்லி மருந்து அடிச்சு இந்த மேக்ஸில் இருக்கிற அந்த பயிர் ஃபுல்லா வந்து செத்து நாசமா போச்சு. கிட்டத்தட்ட அது மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வந்து வருவாய் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது திட்டமிட்டு அவங்க வந்து எங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தணும், பஞ்சமநலத்தை இவங்க வந்து ஆதி திராவிட அனுபவிக்க கூடாது, அந்த நோக்கத்துல வந்து செயல்பட்டு வராங்க. இதுக்கு முழுக்க முழுக்க உடனே பார்த்தீங்கன்னா காவல்துறையும் வருவாய்த்துறையும் இருக்கிறாங்க, வெளிப்படையா தெரிய வருது. எனவே வந்து அரசாங்கம் வந்து இதுல வந்து சிறப்பு கவனம் செலுத்தி பஞ்சமநலத்தை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து எவ்வித இடைஞ்சலின்றி அனுபவிக்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரியில் சாலை, தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல ஆண்டுகளாக குடிநீர், தெருவிளக்கு, சாலை, கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. சத்தியமூர்த்தி நகரில் கரடி, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டும் சத்தியமூர்த்தி நகர் மக்கள் இனியாவது அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பேராசிரியர் உயிரிழந்த விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த படூரில் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு சட்டக்கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வந்த ஸ்டாலின் என்பவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. பேராசிரியருக்கு மாணவர்கள் முதலுதவி சிகிச்சை அளிக்க முயன்ற நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லூரியில் மருத்துவ வசதிகள் ஏதும் இல்லாததால் பேராசிரியர் ஸ்டாலின் உயிரிழந்ததாக கூறி சட்டக்கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தால் பேராசிரியர்களும் பிற மாணவர்களும் பல்கலைக்கழக வளாகத்தில் சிக்கினர். போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பிற துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் சுவர் மீது ஏறி குதித்து வீட்டிற்கு சென்றனர். போதிய மருத்துவ வசதிகளை செய்து தருவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதியளித்ததை தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து நுழைவாயில் திறக்கப்பட்டு அனைத்து மாணவர்களும் பேராசிரியர்களும் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறினர். திருத்தணியில் முகாம் என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளை அலைய வைக்கும் நிகழ்வு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. திருத்தணி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் நல முகாம் நடைபெற்றது. போதிய இடவசதி இல்லாததால் இந்த முகாம் மருத்துவமனை வளாகத்தில் மரத்தடியில் நடைபெற்றது. முகாமில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். போதிய நாற்காலிகள் கூட போடப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் கிடைத்த இடத்தில் அமர்ந்தனர். மருத்துவ சான்றிதழ் பெற பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்களை போய் பார்க்குமாறு மாற்றுத்திறனாளிகள் அழைக்கழிக்கப்பட்டனர். இதனால் சோர்ந்து போன மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் சோர்ந்து போய் அமர்ந்தனர். காலையிலேருந்து வந்து சுற்றுறது, அங்கே இங்கே போனால் அந்த டாக்டருக்கு போனால் அங்கே போடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் உள்ளவெல்லாம் போகிறோம், அங்கே போனாங்க எலும்பு டாக்டருக்கு போடுறாங்க, எலும்பு டாக்டருக்கு அங்கே போய் பாரு வாங்கினான்றாங்க, அங்கே போனாங்க அங்கே போய் வாங்கினான்றாங்க. இதே மாதிரி காலையிலேருந்து சுற்ற வைக்கிறாங்க. என்னால் நடக்கிறதுக்கே முடியல. நானும் எவ்வளோ நேரம் சுற்றுவேன்? ஒரு பாரத்துக்கு இவ்வளோ தூரம் ஒரு 3 மீட்டர் வாங்கி போகிறேன், போட்டு தர மாட்டாங்களா? அப்போ நடக்க முடியாதுங்க, தெரியாதுங்க, எங்கே போய் நான் கேட்கறது? முடியாது, சுற்றிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போய் இங்கே போய் நான் சுற்றி வர்றேன். நான் எவ்வளோ நேரம் சுற்றிட்டு வருவேன்? கண் துடைப்பிற்காக இந்த முகாம் நடத்தப்பட்டதாக கூறிய மாற்றுத்திறனாளிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ளுமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்ககிரியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வாட்டர் ஏடிஎம் திறக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஏராளமான பொதுமக்கள் நிலத்தடி நீரை குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். சுத்திகரிக்கப்படாத குடிநீரை பருகுவதால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 இடங்களில் வாட்டர் ஏடிஎம்மை தொடங்கியுள்ளது. சங்ககிரி, ஆவாரங்கம்பாளையம்,
வீராட்சிபாளையம், அன்னதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இந்த வாட்டர் ஏடிஎம்கள் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இந்த ஏடிஎம்மில் பொதுமக்கள் ₹5 நாணயத்தை செலுத்தி 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற்றுக்கொள்ள. பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் குப்பைகளை தேக்கி வைக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் சாலையில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. 18 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த கிடங்கிற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த கிடங்கில் உள்ள குப்பைகளை பிரிக்கும் எந்திரமும் இயற்கை உரம் தயாரிக்கும் எந்திரமும் பயன்பாட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. குப்பைகள் அங்கு மலை போல் குவித்து வைக்கப்படுவதால் சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பை கிடங்கை முறையாக பராமரித்து குப்பைகளை உரிய முறையில் மறுசுழற்சி செய்யுமாறு செங்கம் பேரூராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் உணவு தேடி காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பந்தலூர் அடுத்துள்ள நிலக்கோட்டை பகுதியில் தனியார் தோட்ட மேலாளர் குடியிருப்பு பகுதியில் உணவு தேடி காட்டு யானை ஒன்று பூந்தோட்டத்திற்குள் உலா வந்தது. பகல் நேரங்களில் கடும் வெயில் காரணமாக வறட்சி ஏற்பட்டு காட்டு விலங்குகள் ஊருக்குள் வருவது வழக்கமாக உள்ள நிலையில் காட்டு யானை ஒன்று பூந்தோட்டத்தை சேதப்படுத்தி வனப்பகுதிக்குள் சென்றது. நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருடன் சேர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பொன்னுசாமி என்ற மாற்றுத்திறனாளி கோட்டார் வாகையடி தெருவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கடையில் பூஜை பொருட்களை விற்பனை செய்து வந்தார். உடல்நிலை சரியில்லாததால் பொன்னுசாமி சில நாட்களாக ஓய்வில் இருந்துள்ளார். இந்நிலையில் ஆளுங்கட்சி பிரமுகரின் உதவியாளரான ஹரிஹரன் என்பவர் பொன்னுசாமி நடத்தி வந்த கடையை தனது பெயருக்கு மாற்றியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஹரிஹரன் கடையில் இருந்த பூஜை பொருட்களை சாலையில் வீசிய நிலையில் பாதிக்கப்பட்ட பொன்னுசாமி தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இந்த பகுதியில பல ஆண்டு காலமாக வறுமை கோட்டுக்கள் இருக்கிற உதவியை சார்ந்த ஒரு ஹேண்டிகிராப்டை சார்ந்த அந்த ராமசாமியை தூக்கி வெளியே போட்டுவிட்டு கடையை இவர்கள் பெயருக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே அதிகாரிகள் தக்க நடவடிக்கை மேற்கொண்டு திமுக ஆட்சியில் இது போன்ற அராஜக மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்று பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டு மக்கள் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள வீரபெருமாள் சாஸ்தா மற்றும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாக பூஜைகளுக்கு பிறகு கடம் புறப்பாடாகி கோவில் கோபுரத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்ட நிலையில் மூலவர்களுக்கு 16 வகை மூலிகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அருகே சாலையோரம் உயிருக்கு போராடிய முதியவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த தீரன் அறக்கட்டளை நண்பர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் முதியவர் ஒருவர் சாலையோரம் உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்துள்ளார். இதனை கவனித்த சமூக ஆர்வலர் ஒருவர் தீரன் அறக்கட்டளை நண்பர்களுக்கு அளித்த தகவலின் பேரில் முதியவரை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதித்தனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதியவரை யாரேனும் தூக்கி வீசி சென்றனரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதியவரை மீட்ட தீரன் அறக்கட்டளை நண்பர்களுக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. புதுக்கோட்டையில் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரசு கல்வியியல் கல்லூரி மற்றும் நாட்டு நல பணித்திட்டம் சார்பில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
இதில் பொதுமக்களுக்கு போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக சிலை திறக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தை தோளில் புத்தக பையை சுமந்தபடி உலகை சுற்றி வரும் விதமாக இந்த வெண்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி திறந்து வைத்தார். பெண் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். அறந்தாங்கியில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இந்நிலையில் இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கை நோக்கி ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன. மேலும் பந்தயத்தை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். மொத்தம் 13 வண்டிகள் காரை குறைச்சு போன பைக் வரட்ட வேண்டாம், பைக் போற ஒரு வரைக்கும் போகுது. குடியாத்தம் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. வேலூர் மாவட்டம் நாகல் கிராமத்தில் காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி எருதுவிடும் விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இப்போட்டியில் பங்கேற்க வேலூர் மட்டுமின்றி திருப்பத்தூர், சிவகங்கை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. அப்பொழுது காளைகளின் மீது கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பறித்தனர். போட்டி இலக்கை குறைந்த நேரத்தில் அடைந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 70,000-ம், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 60,000-ம் பரிசாக வழங்கப்பட்டது.